கிருபையுள்ள தகப்பனே, இந்த இரவு வேளையிலே பாதப்படியிலே நாங்கள் சபையாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்து எங்களுக்காக எங்கள் பாவங்கள் எங்கள் சாபங்களை நீங்கள் சிலுவையிலே எடுத்து ஆணி அடித்து எங்களுக்காக நீங்கள் மரித்து, ஆண்டவரை எங்கள் பாவங்களை நீர் சுமந்து எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னித்தீர்கள். அப்பா, அது மட்டுமல்ல, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவரை எங்களை மீட்டு கொண்டீர்கள். உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த சிலுவை பாடுகளின் செய்தி இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருந்து வாழ்நாள் முழுவதும் அது கிரியை செய்ய நினைக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பாவத்தை விட்டு விலக வேண்டும். அது கருத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பொருட்படும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்தின நாளிலே முதல் இரவிலே அவர் அங்கே இரவு விருந்தை வைத்தார். விருந்தை அவருடைய சீஷர்களுக்கு வைத்தார். அப்படித்தானே? அப்படி வைக்கும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன? அவர் அப்பத்தை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சபைக்கு அதை ஒரு கட்டளையாக சொன்னார். அவர் தன்னுடைய பிறந்த தினத்தை, கிறிஸ்துமஸை கொண்டாட சொல்லவில்லை. ஆனால் சபைக்கு அவர் சொன்ன காரியம், தன்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் வருமளவு, அவர் வரப்போகிறார். ஆமென். அவர் வருகின்ற காலம் சீக்கிரமாக இருக்கிறது. இப்போ ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக அங்கே மியான்மரிலே பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி, தாய்லாந்திலே பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி. இப்போ அவர் சொல்லி இருக்கிறார், எல்லா காரியங்களும் அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி. வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ, நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் 430ஆம் ஆண்டளவிலே இந்த தீர்க்க தரிசனத்தை யூதர்களுக்கு சொன்னார். அவர் சொன்னதிலிருந்து இயேசு வருவதற்கு, மேசியாவாகிய இயேசு வருவதற்கு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் எடுத்தது. அந்த 400 ஆண்டுகள் ஆண்டவருடைய சத்தம் அங்கே இஸ்ரவேலர்களுக்கு ஒலிக்கவில்லை. அது ஒரு இருண்ட காலமாக அவர்களுக்கு இருந்தது. அப்போ இயேசு பிறப்பதற்கு அவ்வளவு தாமதம் எடுத்தது? தீர்க்க தரிசனத்தை குறைத்தும் ஏன் அவ்வளவு காலம் எடுத்தது என்று சொன்னால், அதற்குரிய ஆன்சரை, அதற்குரிய பதிலை பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீயண்டத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ பவுல் அங்கே 2 காரியங்களை சொல்கிறார். காலம் நிறைவேறின போது அவர் வந்தார். அடுத்ததாக சொல்கிறார், இந்த
நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களையும் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களையும் மீட்டு புத்திர சுவீகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக என்று சொல்கிறார். அதாவது அடிமைத்தனத்திலே இருந்தவர்களுக்கு புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை கொடுப்பதற்கு. அப்போ இயேசு எப்போ பிறந்தார்? ரோமர்கள் இந்த உலகத்தை ஆளும் போது பிறந்தார். அப்போ இந்த ரோம அரசாட்சியிலே இப்போ யூதர்களுடைய அவர்களுடைய அந்த வழியிலே தத்து பிள்ளைக்கு தகப்பனினுடைய எந்த ஒரு அதிகாரமும் போகாது, சொந்த பிள்ளைக்கு மட்டும்தான் போகும். இப்போ இயேசு கிறிஸ்து யூதனாகத்தான் பிறக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் இந்த உலகத்திலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது யூதர்களை மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற இந்த புறஜாதியர்களுக்கும் ரட்சிப்பை தருவதற்காக. ஆமென். அதனால்தான் ரோமர்களுடைய காலத்திலே என்ன நடந்தது? இந்த தத்தெடுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த தகப்பனினுடைய அதிகாரம் கிடைக்கும் என்று அவர்கள் ஒரு சட்டம் எழுதினார். ஆமென். அப்போ அந்த சட்டம் உலகத்திற்கு வந்த பின்பதாக இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஆமென். ஏனென்று சொன்னால் அதற்காகத்தான் ஆண்டவர் அவ்வளவு காலம் வெயிட் பண்ணினார். அவர் யூதர்களை ரட்சிக்க மட்டும் வரவில்லை, அவர் இந்த உலகத்திலே பிறந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், உலகத்திலே எல்லாரும் ரட்சிக்கப்படுவதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதனாலே தான் அவர் ரோமர்கள் இந்த உலகத்தை ஆளும் பொழுது அவர் பிறந்தார். ஆமென். அதைத்தான் பவுல் அங்கே கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே எழுதுகிறார். ரோமர்களுக்கு எழுதும் போது இதை சொல்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 17 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வரும் பொழுது எங்களுக்கு என்னத்தை தருகிறாராம்? புத்திர சுவீகாரத்தின் அதிகாரம். இப்போ பிதா எங்களுக்கும் பிதா. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ இயேசு ஏன் அந்த 400 வருடங்கள் கழித்து ரோம அரசாட்சியிலே பிறந்தார் என்பதற்கு அது ஒரு காரணம். அதை தவிர வேத வல்லுநர்கள் நிறைய காரணங்களை சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்த காரணம், இந்த ரோம அரசாட்சியிலே தான் இந்த சிலுவை மரணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சிலுவை ஒரு இழிவான சின்னமாக இருந்தது. பாவிகளை, கொலைகாரரை, கொள்ளைக்காரரை இவர்களை கொல்லுவதற்கு, மரண தண்டனை கொடுப்பதற்கு இந்த சிலுவை மரணத்தை ரோமர்கள் பயன்படுத்தினார்கள். அப்போ இந்த சிலுவையிலே இயேசுவை அடித்து அவர் எங்களுக்காக மரணித்தார் என்று சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அது விளங்காது. ஏன் என்று சொன்னால் இந்த சிலுவை மரணம், அவர்கள் சிலுவையிலே ஆணியடித்து தூக்குவதற்கு முன்பதாக என்ன செய்வார்கள்? அங்கே அந்த இரும்பு குண்டிலே அங்கே கூறாக அந்த இரும்புகள் இருக்கும். அதை அந்த சவுக்கு, அப்படி ஒரு சவுக்கு இருக்கும். அதனால் 39 அடிகள் அடிப்பார்கள். அப்போது அடிக்கும் பொழுது அது அப்படியே குத்தி அதை அப்படியே திருப்பி எடுக்கும் பொழுது அப்படியே சதையை கிழித்து கொண்டு வரும், ரத்தம் பாயும், ரத்தம் எல்லாம் ஓடும். இப்படியெல்லாம் அடி வாங்கும் போதே நிறைய பேர் செத்து விடுவார்கள்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாகவில்லை. ஏன்? அவர் எங்களுக்காக அவருடைய பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்த வேண்டியவராக இருந்தார். அப்ப அந்த முழு இரத்தமும் சிந்தும் வரை அவர் சாகவில்லை. அதற்கு பின்பதாக என்ன செய்வார்கள்? சிலுவையிலே அடிப்பார்கள். கைகளை பிடித்து அடித்து, காலை சேர்த்து அடித்து, அப்படி சிலுவையிலே தொங்க விடுவார்கள். அப்போ இந்த சிலுவையிலே ஒருவரை அடிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார்கள், அவர் மரணிப்பதற்கு கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் எடுக்கும் என்று ஒருவரை அடிக்கும் பொழுது சிலுவையில். அப்போ அதில் அடித்தால் பிறகு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாம் கலண்டு விடும். இரண்டால் கையெல்லாம் விழுபடும், மூச்செடுக்க முடியாது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நல்லவேளை எங்களுக்கு இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்ற ஒரு திரைப்படம் வந்ததனால் அதிலே அதை நாங்கள் திரையிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு தத்ரூபமாக அதை எடுத்திருந்தார். அப்படியாக அவ்வளவு அன்பு எங்கள் மீது ஆண்டவருக்கு இருந்தபடியினால் அவர் என்ன செய்தார்? அந்த சிலுவை மரணத்தை சூஸ் பண்ணினார். ஏனென்று சொன்னால் அவர் எல்லா இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்த வேண்டி இருந்தது. இந்த பரிசுத்த இரத்தத்தை எங்கள் பாவங்களுக்காக அவர் பலியாக செலுத்த வேண்டி இருந்தது. அடுத்த காரணம், இந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டியது பிதாவின் திட்டமாக இருந்தது. ஏன்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. வேதம் அதை தெளிவாக சொல்கிறது. ஏனென்று சொன்னால், இப்போ ஆதாம் ஏவாள் தான் உலகத்திலே பிறந்த முதல் மனிதர்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? மண்ணினாலே அவர்களை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர்களுக்கு ஊதும் பொழுது அவர்கள் உயிர் பெற்றார்கள். அப்போ அவர்களுக்கு ஊதும் பொழுது அவர்கள் உடலிலே இரத்தம் உருவானது. அப்போ இரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமன். வேதம் சொல்கிறது, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11-14 வாசி, 11ஆம் வசனம் 14ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது. சரி, போதும். அப்போ இரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது. அப்போ ஆதாம் ஏவாளினுடைய இரத்தம் பரிசுத்தமாக இருந்தது. அது பாவம் இல்லாத இரத்தமாக இருந்தது ஆண்டவர் உருவாக்கும் பொழுது. ஆனால் என்ன நடந்தது? இவர்கள் சாத்தானினால் வஞ்சிக்கப்பட்ட பொழுது, இவர்கள் பாவத்திலே விழுந்த பொழுது அந்த பாவம் அவர்களுக்குள்ளாக வந்தது. அப்போ அவர்களுக்குள்ளாக வந்தது என்று சொன்னால் அவர்களுடைய இரத்தத்திலே பாவம் வந்தது. பரிசுத்த இரத்தம் இப்போ பாவம் உள்ள இரத்தமாக வந்தது. அதனால்தான் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே பிறந்த எல்லோருமே பாவிகளாகத்தான் பிறக்கின்றார்கள். ஏன்? இப்போ ஆதாம் ஏவாளினுடைய பிள்ளைகளுடைய இரத்தம் எங்கே இருந்து வருகிறது? அப்பாவினுடைய இரத்த குரூப்பிலும் இருந்து அம்மாவின் இரத்த குரூப்பும் தான் அதை தீர்மானிக்கிறது. அவர்களுடைய அந்த ஸ்டெம் செல்ஸ் ஜீன்ஸிலே இருந்து தான் பிள்ளையினுடைய இரத்தம் வருகிறது. அப்போ தகப்பன் தாயினுடைய இரத்தத்திலே பாவம் இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய இரத்தத்திலும் பாவம் இருக்கும். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு பிறகு இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருமே பாவிகள் தான். அதை சிம்பிளாக சொல்லலாம். இப்போ என்னன்னு சொன்னால், நாங்கள் குழந்தை பிள்ளைகள், ஒரு பாவம் அறியாத பிள்ளைகள் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு குழந்தை பிள்ளையை பாருங்கள், நீங்கள் எது செய்யக்கூடாது என்று சொன்னீர்களோ அதுக்கு ஒப்பசித்தாட்டம் செய்யும். ஏனென்று சொன்னால் பாவம் அந்த குழந்தையின் இரத்தத்திலே இருக்கிறது. அதனால்தான் தாவீது சொல்கிறார் 51வது சங்கீதத்தில் எழுதும் பொழுது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தார். அப்போ பாவத்திலே கற்பந்தரித்தால் என்றால் நாங்கள் நினைக்கப்படாது ஏதோ தவறான உறவின் மூலம் அங்கே அவர் பிறந்தார் என்று இல்லை. கணவன் மனைவியினுடைய உறவு பரிசுத்தமானது. அதை ஆண்டவர் பாவ உறவு என்று சொல்லவில்லை. அப்போ ஆனால் என்ன, அவனுடைய அப்பாவின்
இரத்தத்திலும் அம்மாவின் இரத்தத்திலும் என்ன இருந்தது? பாவம் இருந்தது. அதனால தான் சொல்கிறான், என் தாய் என் பாவத்திலே என்னை கற்பம் தரித்தாள் என்று சொல்லி. அப்போ எல்லாருடைய இரத்தத்திலேயுமே பாவம் இருந்தது. வேதம் என்ன சொல்கிறது? பாவ நிவர்த்தி செய்வது இரத்தம். அப்படித்தான் லேவியராகமம் சொல்கிறது. பலிபீடத்திலே அந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போ என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய இரத்தத்தை, கழுத்தை வெட்டி என்னுடைய இரத்தம் முழுவதையும் அங்கே நான் சிந்தினால் பலிபீடத்துக்கு முன்பதாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படித்தான் வரும். ஆனால் என்ன நடக்கும்? நான் செத்து விடுவேன். என்னுடைய இரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டால் நான் இறந்து விடுவேன். அப்போ அதனால் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சரி, இப்போ நீ பாவம் செய்து விட்டால் நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு மிருகத்தை கொண்டு வந்து, ஒரு ஆட்டை கொண்டு வந்து அதை பலிபீட தண்டையிலே அதனுடைய இரத்தத்தை ஊற்ற வேண்டும். அப்போ ஒருவன் பாவம் செய்தால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவான். ஆசாரியன் சொல்லுவான், உன்னுடைய கையை அந்த ஆட்டின் தலையின் மேல் வை. அப்போ அவர் ஆட்டின் தலையின் மேல் வைக்கும் பொழுது அவருடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்கு போகும், ஆட்டின் இரத்தத்துக்குள் போகும். அந்த ஆட்டை வெட்டி முழு இரத்தத்தையும் அங்கே பலிபீடத்திலே ஊற்றுவார். அப்போ அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் அவர் போய் திருப்பி என்ன செய்வார்? பாவம் செய்து திருப்பி ஒரு ஆட்டுக்குட்டியோடு வருவார். இப்படித்தான் இந்த உலகம் போய்கொண்டிருந்தது. யூதர்கள் போய்கொண்டிருந்தார். பாவம் பெருகி கொண்டு போனது. அந்த பாவ சுபாவம் மனுஷனிலே மாறவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்தார். அப்போ இதை பார்த்த ஆண்டவர் என்ன செய்தார்? சரி, இது சரி வராது. இந்த எல்லா மனித குலத்தின் பாவத்திற்காகவும் ஒரு பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இப்போ என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தினால் என்னுடைய பாவம் மட்டும்தான் போகும், ஆனால் நான் செத்து விடுவேன். ஆனால் இந்த உலகத்தின் பாவத்தையே, எல்லாருடைய பாவத்தையும் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஆமென். அப்போ அவர் தான் வந்து எங்களுக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார். அப்போ இரத்தம் சிந்தல் படல் வேண்டும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு. அடுத்ததாக அந்த சிலுவையிலே இப்போ மற்ற அரசாட்சிகளிலே ஒவ்வொரு விதமான மரண தண்டனை இருந்தது. அதற்கு முன்பதாக கல்லெறிந்து கொண்டார்கள். பிறகு வெள்ளக்காரன் வந்து தூக்கிலே போட்டு கொண்டான். அப்போ இயேசு சரியாக அந்த ரோமர்களுடைய அரசாட்சியிலே வந்தார். ஏன்? அவர்களுடைய அரசாட்சியிலே தான் இந்த சிலுவை மரணம் இருந்தது. அங்கே தான் இரத்தம் சிந்த முடியும். அதனால் தான் அதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இயேசு சொல்கிறார், யோவான் 10:17-18 வாசி. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆமென். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன? இந்த ஜீவனை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்ப அது ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், சிலுவையிலே தூக்கிய போது இயேசு அங்கே அவருடைய இரத்தம் எல்லாவற்றையும் சிந்தினார். அவரை சிலுவையிலே போட்டது ஓய்வு நாளுக்கு முந்தின நாளாக இருந்தது. அப்போ அவரை போட்டார்கள், சிலுவையிலே போட்டார்கள். அவர் இரத்தத்தை சிந்தினார். பிறகு வந்து பார்க்கும் பொழுது கள்ளர்கள் உயிரோடு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர் மரித்து விட்டார். அப்போ அவருடைய கடைசி சொட்டு அவர் என்ன செய்தான்? அந்த வந்த அந்த ரோம போர் வீரர் அந்த ஈட்டியினாலே முதுகிலே குத்தி, அந்த விழாவிலே குத்த, அங்கே கடைசியிலே இரத்தமும் போய் கண்ணீர் வந்தது என்று வேதம் சொல்கிறது. அதாவது கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிலுவையிலே எங்களுக்காக சிந்தி முடித்தார். அடுத்தது மூன்றாவது காரியம்,
இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ நாங்கள் அதைத்தான் பார்த்தோம். என்ன லேவியராகமம் 17:11-14 என்ன சொல்கிறது? ஜீவன் இரத்தத்திலே இருக்கிறது, உயிர் இரத்தத்திலே இருக்கிறது. அந்த இரத்தத்திலே தான் ஒரு பாவ நிவர்த்தி செய்வதற்கு அந்த இரத்தத்தை தான் பலிபீட தண்டையிலே சிந்த வேண்டும் என்று சொல்றார். இயேசு சிலுவையிலே அவர் மரிக்கும் பொழுது என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்போ இந்த போர் சேவகர்கள் வந்து பார்க்கும் பொழுது இயேசு மரித்து போயிருந்தார், ஸ்கந்தர்கள் மரிக்கவில்லை. அப்ப என்ன செய்தார்கள்? அவர்களுடைய கால்களையும் அடித்து உடைத்து அவர்களை மரிக்க பண்ணினார். ஏனென்று சொன்னால் ஓய்வு நாளிலே யாரையும் சிலுவையிலே வைத்திருக்க மாட்டார்கள், அதற்கு முன்பதாக அவர்கள் மரித்து விட வேண்டும். ஆனால் இயேசுவை வந்து பார்க்கும் பொழுது அவர் மரித்து விட்டபடியினால் அவருடைய கால்களை அவர்கள் உடைக்கவில்லை. அதனால்தான் இந்த யோவான் 10:17-18 ஆண்டவர் சொல்வார், ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அவருக்கு தான் இருக்கிறது. அப்போ ரோமர்கள் சொல்ல முடியாது இயேசுவை கொன்றது தாங்கள் தான் என்றே, அவர்தான் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். வாசிப்போம் எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ இதை சொல்கிறேன் கேளுங்கள். இப்போ இது நான் முதலும் சொல்லி இருக்கிறேன். இப்போ ஒரு பூ ஒன்று மரத்தில் இருக்குத்தான். இப்போ நாங்கள் தான் பூக்கள். நாங்கள் மரத்திலே பூ இருக்கும் பொழுது அந்த பூ எப்படி இருக்கும்? அந்த பூவுக்குரிய உணவு போகும், அந்த பூவுக்குரிய தண்ணீர் போகும், கனியும் பூக்கள் போகும். அப்போ அந்த பூ மரிக்காது, அது நன்றாக இருக்கும். ஆனால் என்ன நடக்கும்? சாத்தான் என்ன செய்வான்? அவனால் வந்து பூவை பிடுங்க முடியாது. ஏன்? ஆண்டவரோடு ஒட்டி இருக்கிறது, அப்படித்தானே? அப்போ அவனால் அந்த பூவை மரிக்க செய்ய முடியாது. ஆனால் என்ன செய்வான் என்று சொன்னால் வஞ்சிப்பான். எப்படி என்று சொன்னால் மாமிசத்தின் இச்சை, மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை அந்த மனிதர்களுக்குள்ளாக கொண்டு வந்து போடுவான். அப்போ இதுதான் பாவத்துக்கு காரணம். மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. அப்போ பாவம் மனுஷனுக்குள்ளாக வந்தவுடன் இந்த பூ ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்து விடும். ஏன்? ஆண்டவரிடமிருந்து தூர போய்விடும். அப்போ பிசாசு அதை கையில் எடுத்து விடுவான். இப்போ பிசாசிடத்திலே தான் அந்த பூ இருக்கிறது. இன்றைக்கு இப்படித்தான் உலகம் இருக்கிறது. ஏன்? இந்த பாவத்திலே அவர்கள் விழுந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கேட்கலாம், என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைத்தானே, நல்ல காசு இருக்குத்தானே, நல்ல வாகனம் இருக்குத்தானே, நல்ல குடும்பம் இருக்குத்தானே, அப்போ என்னென்று சொல்லலாம்? எனக்கு ஆண்டவர் இல்லை, நான் மரித்து விட்டேன் என்று என்னென்று சொல்லலாம் என்று சொல்லு. வாசிப்போம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3 வாசி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ இப்போ இந்த பூவை பிடுங்கி இப்போ யார் வைத்திருக்கிறது? சாத்தான். அப்போ இந்த பூ தொடர்பு இல்லை ஆண்டவரோடு. அப்போ இந்த பூ மரித்து விட்டதா இல்லையா? மரித்து விட்டது. அப்போ அதைத்தான் பவுல் எழுதுகிறார், என்னென்று? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தீர்கள். நாங்களும் இப்படித்தான் இருந்தோம். ஒரு காலத்திலே ஆண்டவரை அறிய முன்பு எப்படி இருந்தோம்? பாவத்திலே இருந்தோம். நன்றாக யோசித்து பாருங்கள். சிலர் நினைக்கலாம், நான் இப்பவும் பாவத்திலே தான் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படி இருந்தால் இன்றைக்கும் நீங்கள் யாருடைய கைகளிலே இருக்கிறீர்கள்? சாத்தானுடைய கைகளிலே இருக்கிறீர்கள். அப்படி மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்களே. யார் வைத்திருக்கிறது இப்போ பூவை? பிசாசு. அப்போ அவனுடைய விருப்பத்தின்படிதான் நாங்கள் ஆடுவோம். பாவம் செய்தால் அதிலே இருந்து மீண்டு வர முடியாது. நான் நினைத்தாலும் ஆண்டவரிடம் வந்து ஒட்ட முடியாது. பூ மரித்து விட்டது. இப்போ பூ தானாக வந்து மரத்தோடு ஒட்ட முடியாது, அது மரித்து விட்டது. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். யாருடைய கையிலே இருக்கிறோம்? கோபாக்கினையின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். உலகம் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அப்போ வசனம் சொல்கிறது உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தவர்கள். அதைத்தான் நான் அந்த பூவை வைத்து விளக்கப்படுத்தினேன். இப்போ மரத்திலே இருந்து பூவை பிடுங்கியாச்சு. ஆனால் இந்த பூவை பிடுங்கினால் ஒரு 4 நாளைக்கு அது உயிரோடு இருக்குந்தானே, பார்த்துட்டு அழகாக பட்டு போகாம இருக்கு. ஆனால் ஒரு 5-6 நாளால காஞ்சு போயிடும். எந்த ஒவ்வொரு இதழாக விழுந்து அது அப்படியே செத்து விடும். அப்போ இப்படித்தான் இன்றைக்கு ஆகாயத்து பிரபு, இந்த உலகத்தின் பிரபு யார்? சாத்தான் உலகத்தை தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறான். ஆமென். இப்போ நாங்கள் சாத்தானின் கையிலே இருக்கிறோம். உலகம் இருக்கிறது. இப்போ அந்த பூவை பழையபடி எடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு ஒட்ட வைக்க வேண்டும். அந்த மரத்தோடு ஒட்ட வைத்து அந்த பூவுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். அதை தானாக இந்த பூவால் செய்ய முடியாது. அப்படித்தானே? பூவால் அது செய்ய முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? பாவமே இல்லாத ஒருத்தர் இந்த பாவமான இந்த உலகத்துக்குள் வர வேண்டும். அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்து இந்த மரணம், எல்லாரும் மரணித்து இருக்கிறார்கள் தானே, ஆத்மாக்கள் எல்லாம் மரணித்து போய் பிசாசின் கையிலே இருக்கிறது. மரணம் என்கின்ற நிலைக்கு போய் அந்த ஆத்மாக்கள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து பழையபடி ஆண்டவராகிய அந்த மரத்தோடு ஒட்ட வைக்க வேண்டும். அப்போ இதைத்தான் சிலுவையிலே எங்களுடைய ஆண்டவர் செய்தார். அவர் என்ன செய்தார்? மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தார். வந்து சிலுவையிலே எங்களுக்காக மரித்தார். மரித்து என்ன செய்தார்? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 7 வாசி. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? மரித்து போயிருந்த எங்களை உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுவோடு இணைப்பதால் எங்களை உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை எப்படி என்று புரிய வைக்கிறேன் கேளுங்கள். இப்போ ஒருவர் கடலுக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறார், நீந்த தெரியாது.
சாக போகிறார். அப்போ அவரால் மேலே வர முடியாது, தாண்டு கொண்டு போறார். இப்போ என்ன செய்ய முடியும்? யாராவது நீந்த தெரிந்தவர் போய் தான் என்ன செய்ய வேண்டும்? அவரை தன்னோடு கட்டி கொண்டு, அவரால் நீந்தி கொண்டு இவரை பிடித்து கொண்டு வர முடியாது. இவர் தான் போய் அவரையும் பிடித்து கொண்டு மேலே கொண்டு வர வேண்டும். அப்போ இயேசு அதைத்தான் எங்களுக்காக சிலுவையிலே செய்தார். அவர் என்ன செய்தார்? தானே மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து பரிசுத்தமாக வாழ்ந்தார். அவருடைய இரத்தத்திலே பாவம் இல்லை. ஏன்? அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே தான் அந்த கருவை கொண்டு வந்து அங்கே அவர் வைக்கிறார். அப்போ அவருடைய இரத்தம் தான் ஆதாம் ஏவாளுக்கு பிறகு உலகத்திலே பரிசுத்தமாக பிறந்த அடுத்த இரத்தம் உள்ள மனுஷன். இயேசு மனிதனாக பிறக்கும் பொழுது பரிசுத்த இரத்தத்தோடு, பாவம் இல்லாத இரத்தத்தோடு பிறந்த ஆதாமுக்கு பிறகு பிறந்த முதலாவது ஆள் யார்? இயேசு கிறிஸ்து. அதனால் தான் வேதம் சொல்கிறது அவரை இரண்டாவது ஆதாம் என்று சொல்லி அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. அவர் பாவமே இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் பாவமே செய்யவில்லை. வாழ்ந்துவிட்டு என்ன செய்தார்? எங்கள் எல்லோருடைய பாவத்தையும் அவர் சிலுவையிலே எங்களுக்காக சிந்தினார். வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 தொடக்கம் 7 வாசி. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ இயேசு யார்? ஆண்டவர், தேவன். அவர் என்ன செய்தார்? அதை தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, ஆண்டவர் என்கிற அந்த டைட்டிலை கலட்டி வைத்துவிட்டு மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே வாரார். யாருக்காக வருகிறார்? எங்களுக்காக வருகிறார். ஆமென். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், இப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு அவர்களுடைய பட்டத்தை சொல்லாவிட்டால் கோபம் வந்துவிடும். பாஸ்டர், ரெவரன், ப்ரொஃபெட். இப்போ நிறைய ஃபேஸ்புக்கில் பார்த்தா நிறைய ப்ரொஃபெட் எல்லாரையும் காணலாம். டாக்டர். இப்போ ஒரு கூட்டத்துக்கு அவர்கள் வந்திருந்தால் இந்த அவர்களை இப்படி டாக்டர் என்று சொல்லாமல் அல்லது ப்ரொஃபெட் என்று சொல்லாமல் அவருடைய பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்டால் முன்னுக்கு வந்து அதுக்கே ஒரு 20 நிமிஷம் பிரசன்னம் செய்து விடுவார், பேரை பட்டத்தை சொல்லாது. அப்போ ஆனால் ஆண்டவர் இயேசு அவருக்கு மேலாக யாருமே இல்லை. ஏன்? ஆண்டவர் என்கிற டைட்டிலுக்கு மேலாக ஒன்றுமே இல்லை. அதையே எங்களுக்காக கலட்டி வைத்துவிட்டு மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அவ்வளவு தாழ்மை. ஏன்? அவ்வளவு அன்பு எங்கள் மூலம், அவ்வளவு அன்பு, அவ்வளவு கிருபை. அப்படியாக அவர் எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தார். இவ்வளவு தாழ்மையான, இவ்வளவு அன்பான வேற யாராவது கடவுள் இருந்தால் சொல்லுங்க. ஒரு கடவுளும் இல்லை. அவர் மட்டும்தான் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களுக்காக வந்தார். எங்களுக்காக வந்து என்ன செய்தார்? சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினார். வாசியுங்கள். எபேசியர் 1:7 சொல்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு, மீட்பு. மீட்பு என்பதை பவுல் சேர்த்திருக்கிறார். இப்போ ஒரு ஆட்டின் இரத்தத்தை பலிபீடத்திலே செலுத்தும் பொழுது பாவம் மன்னிக்கப்படும், ஆனால் மீட்பு வராது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாவங்களை மன்னித்து எங்களுக்கு மீட்பை தருகிறார். அதாவது இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் தானே. இப்போ அவர் உயிர் தெழுந்தால் தான் என்ன செய்யலாம்?
இந்த மரிச்சு போன எல்லாரையும் பழையபடி கொண்டு வந்து ஆண்டவரோடு சேர்க்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் இயேசுவோடு கூட உங்களையும் உயிர்ப்பித்தார். கிறிஸ்து இயேசுவினுடனே எங்களையும் உயிர்ப்பித்தார். அந்த உயிர்த்தெழுதல் எதை குறிக்கிறது? எங்களுடைய நம்பிக்கையை குறிக்கிறது. சிலுவை எண்ணத்தை குறிக்கிறது? எங்களுடைய பாவ மன்னிப்பை குறிக்கிறது. உயிர்த்தெழுதல் எங்களுடைய மீட்பை குறிக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த லெந்து காலத்தில் என்ன செய்கிறார்கள்? ஐயோ, அதுவும் குட் ஃப்ரைடே வந்து விட்டால் செத்த வீடே கொண்டாடி விடுவார்கள் ஆண்டவருக்கு. ஆனால் அந்த குட் ஃப்ரைடே உண்மையாக எங்களுடைய வெற்றியின் நாள். ஆமென். அன்றுதான் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள். ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட நாள். வாசிப்போம் அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். தன்னை ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அவருக்கு மட்டும்தான் இருக்குது என்று சொல்கிறார். எபேசியர்கள் நிருபத்திலே பவுல் சொல்கிறார், பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த மீட்பு இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் வருகின்றது. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15:17, 14. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால், இப்போ கிறிஸ்துவின் மரணமும் எப்படியாக இருந்திருக்கும்? அந்த ஒரு ஆட்டுக்குட்டியின் மரணம் போல எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், ஆனால் மீட்பு வந்திருக்காது. அந்த பாவ சுபாவம் மாறாது. ஆனால் கிறிஸ்து என்ன செய்தார்? எங்களை பழையபடி அவரோடு உயிர்ப்பித்து ஆண்டவரோடு கொண்டு வந்து பழையபடி எங்களுடைய ஒட்ட வைத்து எங்களிடத்திலே இருந்து அந்த பாவ சுபாவத்தை அவர் அகற்றினார். ஆசிரியர், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இருந்திராவிட்டால் நாம் இன்னமும் நமது பாவங்களிலேயே இருந்திருப்போம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலேயே இருந்திருப்பீர்கள். அப்போ அது அவரும் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து மரித்திருந்தார் என்று சொன்னால், எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால், அதுவும் ஒரு ஆட்டுக்குட்டியின் பலியை போல நாங்கள் அந்த நேரத்திலே மன்னிக்கப்பட்டிருப்போம். பாவ சுபாவம் எங்களை விட்டு அகலாது, மீட்பு இல்லை. ஆனால் அவர் தன்னோடு கூட எங்களை உயிர்ப்பித்து பழையபடி ஆண்டவரோடு எங்களை ஒட்ட வைத்தார். அந்த உறவை புதுப்பித்தார். இப்போ இனி எங்களுக்குள் பாவம் இருக்கப்படாது. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசு எங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆனால் இந்த சிந்தனை இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இல்லை. அதனால்தான் என்ன நடக்கின்றது? ஆண்டவர் ஒட்ட வைத்தாலும் பழையபடி மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களில் இச்சை வந்தவுடன் பழையபடி பழைய குருடி கதவை திரடி ஆண்டவர் திருப்பி உங்களுக்காக வந்து சிலுவையில் அடிபடவர் இல்லை. கிறிஸ்தவனாக வந்துவிட்டால் எங்களுக்குள் அந்த பாவ சுபாவம் இல்லாமல் போக வேண்டும். அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி அவனை ஒன்றுமில்லாதவனாக்கி விட்டார். அவனை தோல்வி அடைய செய்தவனாக்கி விட்டார். இப்போ பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. பாதாளத்தின் திறவுகோலை இப்போ யார் வைத்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து தான் வைத்திருக்கிறார். பாதாளத்திலே கொண்டு போய் அவன் உங்களை போட முடியாது. மரணத்தின் அதிகாரம், ஜீவனின் அதிகாரம், பாதாளத்தின் திறவுகோல் எல்லாம் யாரிடம் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் தான் இருக்கிறது. கொலோசியர் 2:14-15 வாசி. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த இழிவான சிலுவை இன்றைக்கு ஒரு புனித சின்னமானது. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் எங்களுக்காக. ஆண்டவர் அந்த மரண தண்டனை கொடுக்கின்ற அந்த சிலுவை ஒரு இழிவான கொலைகாரனைத்தான் அங்கே போடுவார், ஒரு பாதகனைத்தான் போடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததன் நிமித்தமாக அது இன்றைக்கு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அது ஒரு புனித சின்னமாக மாறி இருக்கிறது. எபிரேயர் 2:14-15 வாசி. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். அப்போ சிலுவையிலே அவர் முடிந்தது என்று சொன்னது 2 காரியங்கள். ஒன்று, உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மன்னிப்பை கொடுத்து முடித்து விட்டார். 2வது காரியம், மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனுடைய எல்லாவற்றையும் பிடுங்கி அவனை ஒன்றுமே இல்லாதவனாக்கி விட்டார். அது என்ன சொல், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. அவன் இன்றைக்கு இருக்கிறான், அவனாலே ஒன்று மேலாது. ஆனால் என்ன செய்வான்? எங்களை வஞ்சித்து விட வைப்பான். நாங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விழுகிறது யாரு? நாங்கள். அவன் எங்களை கொண்டு இழுத்து கொண்டு போயெல்லாம் விழுத்த மாட்டோம். அப்போ இந்த சிலுவை ஒரு கவலையான ஒரு சின்னம் அல்ல. குட் ஃப்ரைடேல எல்லாம் நாங்கள் அழத்தவே இல்லை, சரிதானே? ஏன்? அதுதான் எங்களுடைய இயேசு வெற்றி சிறந்த நாள், அதுதான் எங்களுடைய வெற்றியின் நாள். ஆமென். அது எங்களுக்கான பாவ மன்னிப்பின் உறுதி, நித்திய ஜீவனின் உறுதியை குறிக்கின்ற ஒரு சின்னம், தேவனின் அன்பை குறிக்கின்ற சின்னம், எங்களுக்கு மீட்பை தந்த சின்னம். அப்போ அந்த சிலுவையை நாங்கள் கொண்டாட வேண்டும். ஏனென்று சொன்னால் சிலுவையிலே ஆண்டவர் எங்களுக்காக அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். அவர் ஆசரை கூப்பிட போகிறேன், பவர்த்தியவை கூப்பிட போகிறேன். ஒரு நல்ல பாடல் இருக்கிறது, சேற்றிலிருந்து தூக்கினார். பாவமான என்னுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றினார். பாடலை பாடுவோம். மிகுதி காரியங்களை பாஸ்டர் பொறுப்பெடுப்பார். நாள் உயிர் தெழுந்தார், இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். எங்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? உயிரோடு இருக்கிற இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆமென். நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் பாடுவோம். Amar வாழ்க்கையை
உயிர் தெரிந்தார், இப்பொழுது ஜீவனோடு எங்களோட கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்தில் எனக்கு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நுவரேலியாவிலிருந்து 20 கிலோமீட்டர் அப்பால் இருக்கிற ராகல என்ற இடத்துல நாங்கள் ஒரு ஊழியத்தை தொடங்கினோம். எங்களுடைய சபை மூலமாக நான் தான் அந்த ஊழியத்தை தொடங்கி வைத்தேன். அதன் பிறகு அந்த இடத்துல ஊழியம் முழு நேர ஊழியம் செய்ய ஒரு நபரை நாங்கள் போட்டு அந்த இடத்துல ஊழியத்தை தொடங்கி நடத்தி கொண்டு வந்திருந்தோம். ஒரு நாள் நான் அந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆராதனை எல்லாம் முடிந்தது. ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய்விட்டார்கள். நான் உள்ளே இருந்த அந்த ஊழியக்காரனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது யாரோ வந்து சொன்னார்கள், 2 பேர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று வந்து சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நான் கொழும்பிலிருந்து வந்திருக்கிறேன், நீங்க இருக்கிற பாஸ்டரோடு பேசட்டும் என்று அவர்கள் சொன்னார். இல்லை, இன்னைக்கு காலையில் ஒருத்தர் இங்க பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது நாங்கள் 2 பேரும் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த நபரோடு நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது நானும் சரி என்று சொல்லி அவர்களை உள்ளுக்கு வர வளைத்து 2 கதிர்கள் போட்டோம். நான் உட்கார்ந்தேன். 2 வாலிபர்கள், ஒரு பாயும் ஒரு கேர்ளும், அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், நாங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனா நீங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது நாங்க வெளியாக இருந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தோம். we are university students. நாங்க ஒரு சர்வே பண்ணுகிறோம், பல மதங்களை குறித்து சர்வே பண்ணுகிறோம். இந்த கிறிஸ்தவத்தை குறித்து நாங்கள் சில கேள்விகள் உங்களிடத்தை கேட்கலாமா என்று கேட்டார்கள். நான் நினைத்தேன், இதுதான் நல்ல சான்ஸ். ஆண்டவர் 2 ஆத்துமாக்களை கொடுத்துட்டார். ஆமென். சிங்கம் காட்டுல வேட்டையாடும் பொழுது இது கழுதையா குதிரையான்னு பார்க்காது. எந்த மிருகத்தை பார்த்தாலும் அதோட மனசுல என்ன சாப்பாடு. ஒரு கிறிஸ்தவனும் அப்படிதான் இருக்கணும். ஆமென். ஆண்டவரை அறியாத ஒரு நபரை பார்க்கும் பொழுது ஆத்துமாக்களை பார்க்க வேண்டும். அப்பொழுது நான் இதான் நல்ல தருணம் என்று சொல்லி அவர்கள் பைபிளை பற்றி கேள்வி கேட்டார்கள். நான் பதில் கொடுத்தேன். ஆனால் நான் ஒரு காரியம் செய்தேன். என்ன தெரியுமா? என்னுடைய பதிலை ஒரு சுவிசேஷ செய்தியை போல அவர்களுக்கு நான் கொடுத்தேன். ஆமென். இதுதான் சான்ஸ் என்று சுவிசேஷ செய்தியாக என்னுடைய பதிலையும் அவர்களுக்கு கொடுத்தேன். அதன் பிறகு இயேசுவின் பிறப்பை பற்றி கேட்டார்கள், சீஷர்களை பற்றி கேட்டார்கள், தேவதூதர்களை பற்றி கேட்டார்கள். இந்த நேரத்திலே நான் தேவனுடைய பிரசன்னத்தை அடைந்து உணர்ந்தேன். அது மாத்திரமல்ல, நான் நோட்டீஸ் பண்ணேன், 2 பேரும் நடுங்கி கொண்டிருந்தார்கள். நான் சொல்றது கட்டுக்கதை இல்லை, இது உண்மையா நடந்த சம்பவம். 2 பேரும், அந்த ஆணும் அந்த பெண்ணும் வாலிபர்கள் நடுங்கிறதை என் கண்களால் நான் கண்டேன். அதே பிறகு அந்த சகோதரி லாஸ்ட் குவெஸ்டியன் என்று சொல்லி என்னிடத்துல கேட்டா, ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிறீங்களே, அதை உங்களால் ப்ரூவ் பண்ண இயலுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், சிம்பிள், ப்ரூவ் பண்றது சிம்பிள். நான் கேட்டேன், நீங்க ஏன் இப்ப நடுங்குறீங்க? அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த கேளுக்கு எழுத முடியல, கை நடுங்குது. நான் சொன்னேன், ஏன் நடுங்குறேன்? அவங்களை தொடையும் இல்லை, உங்களுக்காக ப்ரே பண்ணவும் இல்லை, ஏன் நடுங்குறீங்க? That is a proof. ஆண்டவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். 2 ஆத்துமாக்கள். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகளோட வந்திருக்கலாம். ஆமென். வைத்தியர் எழுதி கொடுத்திருப்பார், இனி அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியாது, பயப்படாதீங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்த லாசருவை 4 நாளைக்கு பிறகு வந்து உயிர் தெழுத்த பண்ண இயேசு எங்கள் மத்தியில இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை இல்லை அவருக்கு. ஆமென். நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிச்சால் விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமென். இந்த நேரத்தில் நாங்க ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, உயிரோடு எழுந்தவரே, இந்த பாட்டை நாங்க பாடுவோம்.
இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்துல வந்து இறங்க போகிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை தொட போகிறது. எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் உடைக்க போகிறார். எல்லா சத்துருவின் கிரிகளையும் ஆண்டவர் நாசமாக்க போகிறார். எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் குணப்படுத்த போகிறார். எல்லா பண கஷ்டம், பண பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு நீக்க போகிறார். அவரை விசுவாசிங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. என்னை பார்க்க வேண்டாம், இங்கே ஒரு நபரையாவது நீங்க பார்க்க வேண்டாம், இயேசுவை மாத்திரம் பாருங்க. அவர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே, அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே உங்களுக்காக தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்த இயேசு, தன் ரத்தத்தை சிந்திய அதே இயேசு உங்கள் பக்கத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவரை விசுவாசிங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே என்னை தொடுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னை தொடுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. இயேசுவே இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே, ஆண்டவருடைய நாமத்திலே எதை கேட்டமோ அதை கொடுப்பேன் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே எல்லா வியாதிகளும் மறையட்டும். ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றுபடட்டும். ஆண்டவரே இயேசுவே பண பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே நீங்க உயிர் திறந்த இயேசு. ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கு அவரோட வித்தியாசத்தை காண வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேகர் டிப்ரெஷன்ல சுவாமி மனநிலைமை குறைஞ்ச நேரத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே அவர்களை தொட்டு சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே பயம் என்கிற ஆவியை இயேசுவின் நாமத்திலே நான் அதட்டுகிறேன் சுவாமி. விடுதலை வரட்டும் சுவாமி, விடுதலை வரட்டும் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுங்க சுவாமி, ஒவ்வொருவரையும் தொடுங்க. குடும்பம் குடும்பமாக தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களுக்கு நன்றி செய்யுங்க. ஓ விசுவாசத்தோடு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. வாயை திறந்து சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே சொல்லுங்க. நீங்க வாயிலே அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பரிசுத்தமான தேவனை நாங்கள் ஆராதிப்போம். Sarva
கேள்விப்படுவீங்க. எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற தேவன். கூட்டத்தை முடிவு கடைசி ஜெபத்தை தகுதி தனுஜா செய்வார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அன்பும் பரிசுமுள்ள தேவனே ராஜா, ஆண்டவரே, இந்த 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலே சுவாமி அப்பா, இந்த இரவு வேளையிலே ராஜா உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சுவாமி மூழ்க செய்து கர்த்தாவே உம்முடைய புதிய ஜீவனை எங்களுக்குள்ளே அனுப்பினீங்களே ராஜா. மக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இதுவரை சுவாமி எங்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் மறித்து கிடந்ததோ ராஜா, இன்றைய நாளும் உடைய வீட்டில் அந்த வல்லமையை கண்டு ராஜா உயிர்ப்பித்திருக்கிறீர்கள் ராஜா. எனக்கு புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறீர்கள் ராஜா. ஆண்டவரே, சூழ்நிலைகள் எல்லாம் ஜெயிக்க பலம் தந்தீங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க ராஜா. உடைய தியாக அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய நாளிலே ராஜா எங்களுக்கான புதிய நம்பிக்கையை தந்தீங்க ராஜா. ஆண்டவரே சுவாமி அப்போ கொடுத்தோம் ராஜா. இந்த பாவ உலகிலே உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க எங்களை ஆளுகை செய்ய எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்த தேவனே சுவாமி அப்போ ஆண்டவரே, நாய்களுக்கு சொல்லப்படுது உடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று போராடுகளை சரியாக்கட்டும், கடாடுகளை சமமாக்கட்டும், பள்ளிகளை நிரம்பி வழிய செய்க ராஜா. ஆண்டவரே, புதிய அதிசயங்கள், புதிய அற்புதங்கள் ஆண்டவரே இன்றைய நாளே எங்கள் வாழ்க்கையிலே காண செய்ய போறீங்க ராஜா. ஆண்டவரே, போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தருவீராக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. வழி நடத்துங்க சுவாமி அப்ப அடுத்த முறை ராஜா இதை விட அதிகமாக ஜனங்கள் இந்த இடத்திலே கூடி இன்னும் உடைய அன்பை ருசிக்க கிருபை செய்க. இடத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இது வந்த ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே